அரோரா, திவ்யா, கன்யகா 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அரோரா வந்து கமருதீனோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசுகிறாங்க. கொஞ்சம் கூட ஒரு இதாகவே இல்லை. அவனை நம்பி நான் எல்லாமே சொல்லிட்டேன். துஷார் பற்றி, என்னோடய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பற்றி, நான் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் என்னெல்லாம் பேசணும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்போ அதை வச்சே அவன் என்கிட்ட பேசுகிறான். உன்னை அழ வைக்கணும் தான் அரோரா நான் இதெல்லாமே சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டயே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்போது திவ்யாவும் ஆமாம் நானும் எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தேன். அவன் உன்கிட்ட வச்சு சொன்னது கண்டெஸ்டன்ட் தானே, அப்போது வந்து கண்டெஸ்டண்ட்டாக நான் என்ன வேணால் பேசலாமா அப்படின்னு சொன்னது எல்லாமே நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்லி திவ்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கன்யகா சொல்கிறாங்க, ஆமாம் இது ஒரு நார்சிசிஸ்டிக் பிஹேவியர், இப்படி வந்து ஒன்று அழ வைக்கணும் தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு குட் நியூஸ், இப்போ நீ பெரிய எதிரி கிடையாது, நான் தான் இப்போ நம்பர் 1 எதிரி அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் 2 பேரும் எப்போவுமே எனிமீஸ் தான், பிரச்சனை கிடையாது திவ்யா, நாங்கள் வந்து அப்படி இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக இருந்து எனிமீஸாக மாறி இருக்கு. ஸோ பெரிய பிரச்சனை, நான் வெளியில் போனால் அவன் கூட பேசவே மாட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக இப்போ அவனுக்கு என்னென்னா நான் அவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும், என் கூட ஃப்ரெண்டாருன்னு சொல்கிறான். கானா வினோத்தும் அதை தான் சொல்கிறாரு, அவருக்கும் அதே பிரச்சனை தான். சாப்பிட்டியான்னு நான் கேட்கலன்னா அவங்க கோவப்படுறாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னா கமருதன் கிட்ட கூட போய் பேசலாம் போல இருக்குது, வினோத் கிட்ட பேசவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. உடனே கன்யகா சொல்கிறாங்க, இதான் நம்மகிட்டலாம் ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம வந்து யாரையாவது ஒருத்தரை நம்பிட்டு உடனே எல்லாம் சொல்லிடுறோம், ஓவராக சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க அதையே வச்சு நம்மளை தாக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்யகா சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டு கூட ஓகே போடான்னு விட்டுறலாம், ஆனால் ஃப்ரெண்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம சூஸ் பண்ணணும், ஏன்னா ஃப்ரெண்டை நம்பி நான் நிறைய ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்யகா சொல்கிறாங்க. அப்போ அரோரா சொல்கிறாங்க, நான் நம்பி அவன் துஷார் போனப்போ நான் அழுதேன், நான் இருக்கேன் நீ அழாதன்னு சொன்னான். அப்போது நான் என் கண்ணில் கண்ணீரோடு நான் நம்பி அவன்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் வச்சே அவன் என்னை அட்டாக் பண்ணும்போது எனக்கு அது என்னால் அதை டீல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி அரோரா சொல்கிறாங்க. உண்மையிலே ஃப்ரெண்டு வந்து நம்மளை காயப்படுத்தினா அது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதை பற்றி தான் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. உடனே சொல்கிறாங்க, எனக்கும் இப்போ நான் நினச்சா நானும் அவனை பற்றி நிறைய ரிவீல் பண்ணலாம், எனக்கு ஒரு லெவல் இருக்குது. அவன் பார்வதி பற்றி என்கிட்ட அவ்வளோ சொல்லியிருக்கான், அவ்வளோ பாடி ஷேமிங் பண்ணியிருக்கான். நான் பார்வதி பற்றி அவன் சொன்னதெல்லாம் நான் வந்து வெளியே சொன்னேன்னா பார்வதி இப்போ ஒரு வேளை வெளியில் போய் பார்த்தானா அவள் அருவாளோட தான் நிற்பா, இவன் பேசினதெல்லாம் அவள் கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அதனால நான் இங்கே இருக்கிற வரைக்கும் ஃப்ரெண்டுன்னு அப்படியே ஜஸ்ட்டு பேசிவிட்டு அப்படியே போயிடுவேன் அப்படின்னோடனே திவ்யாவும் ஆமாம் அதுதான் கரெக்டு, ஏன்னா இப்போ உனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இப்போ நீ சண்டை போட்டாலும் உனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. ஆமாம் அதனால தான் நானும் ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்ருக்கேன், முதல்ல வந்து உங்கள் 2 பேத்துக்கும் சார்ட் அவுட் ஆகிடுச்சான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திவ்யா சொன்னாங்க. உடனே அதுக்கு வந்து அரோரா சொல்கிறாங்க, ஆமாம் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா அவனால் முடியல, அதனால தான் நானும் பேசிவிட்டு இங்கே இப்படி இருக்கிற வரைக்கும் அப்படியே பேசிவிட்டு ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஷிப்போடு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.